EC2 அட்வான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க EC2ஓட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ EC2 எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம படித்த எல்லாருமே. ஸோ அதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து வரப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். நம்ம அதையும் டச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த EC2 அட்வான்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் கிளாஸும் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த இன்ஜின் கீழே வரும்னா ஸ்டோரேஜ் இன்ஜின் கீழே வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் இன்ஜின் கீழே வர ஒரு சர்வீஸ் பார்த்துருக்கோம், அதுதான் S3. இந்த EBSும் ஸ்டோரேஜ் இன்ஜின் கீழே தான் வரும், இந்த S3யும் ஸ்டோரேஜுக்கு தான் வரும். ஸோ AWS ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எப்படின்னா 2006. அப்போ அவங்க என்ன மெயினாக லான்ச் பண்ணாங்கன்னா EC2வும் S3 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த EC2 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சர்வர் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருந்தது. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஸ்டோரேஜ் கீழே தான் அந்த EBSன்றது வரும். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி S3 இருக்குது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. பட் எதுக்கு இந்த EBS தனியாக? S3யே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கப்போ இந்த EBS எதுக்கு அப்படின்னா நம்ம EC2வில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும். ஸோ நம்ம EC2 என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு சர்வரை லான்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து AMI சூஸ் பண்ணியிருப்போம், லைக் என்ன OS அப்படின்றத சூஸ் பண்ணியிருப்போம். மேபி லினக்ஸா இல்லை விண்டோவா இல்லை ஒரு உபுண்டுவா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணியிருப்போம், அதாவது கான்ஃபிகரேஷன் டைப். ஸோ அதில் நம்ம T2 மைக்ரோ அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறமா நம்ம அந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு கீபேர்ன்றது வச்சுருப்போம். இதர் விண்டோஸாக இருந்துச்சுன்னா பெம்மு, லினக்ஸாக இருந்தால் PPK அப்படின்ற ஒரு கீப்பேரை நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்போம். இது எதுக்காக வைக்கிறோன்னா செக்யூரிட்டிக்காக வைக்கிறோம் ஒரு கீப்பர். ஸோ இதுக்கப்புறமா நெட்வொர்க் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த நெட்வொர்க்கில் தான் நம்ம VPC அப்படின்றது இருக்கும். ஸோ இது நம்ம அப்கமிங் செஷனில் வரும், VPCக்கு தனி கிளாஸு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம், அந்த நெட்வொர்க் VPCன்றதையும் நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம், டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருப்போம். நெட்வொர்க்கில் HTTPயா HTTPSன்னு செலக்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த VPCன்ற இடத்துல நம்ம கை வச்சிருக்க மாட்டோம். இது தனி கிளாஸ், நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங்கில் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கையே வச்சிருக்க மாட்டோம், இதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒமிட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நம்ம S3ன்றதை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜில் தான் நம்ம EBSன்றது இருக்குது. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணுவோமான்னு கேட்டோம்னா நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், மேனேஜ் மட்டும்தான் பண்ணுவோம். we don't create but we will manage. ஸோ என்னன்னா ஒரு சர்வர் கிரியேட் ஆகும்போது அதோட அட்டாச் ஆகி வர்றது தான் இந்த EBS அப்படின்றது. இப்போ நம்ம லேப் செஷன் போகிறப்போ இதோட ஸ்டோரேஜை நான் காட்டுறேன், இது எங்கே இருக்குன்றதை காட்டுறேன், அது லைவாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல, பட் மேனேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ ஆனால் நம்ம S3 வச்சுருக்கோம்ல, அந்த S3யை நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம், அதை நம்ம தான் மேனேஜும் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த EBSக்கும் S3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது EBSன்றது ஒரு சர்வர் கிரியேட் ஆகும்போது சர்வரோட அட்டாச் ஆகி வரும். பட் இந்த S3யை தனி சர்வீஸ், நம்ம இதை போய் தனியாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கம்பேரேட்டிவாக இது ரெண்டையும் பார்த்தோம்னா S3யை விட EBS தான் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். அது பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா நமக்கு இன்னுமே இது ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்லாம் மோஸ்ட்லி சிமிலராக தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டு எது ஃபாஸ்டர்னு பார்த்தோம்னா EBSஆ இல்லை S3யான்னு பார்த்தோம்னா எனக்கு EBS தான் ஃபாஸ்டராக இருக்கும். அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு EBS தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் S3யை விட. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே அந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த ELBன்ற கிளாஸ் பார்த்தோம், எலாஸ்டிக் லோட் பேலன்சர். ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எலாஸ்டிக்னா என்னன்னா ஃப்ளெக்சிபிள்னு சொல்லியிருப்பேன்.
ப்ளஸ் அது கூட அங்கே நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்க்குறப்போ இபிஎஸ்ஸை பற்றியும் நம்ம அந்த இஎல்பி கிளாஸ்லேயே பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னா இஎல்பின்றது ஒரு லிமிட்டடுன்றதை பேசியிருப்போம். ஸோ இந்த லிமிட்டரில் நமக்கு என்ன லிமிட்னா, இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பிளாக்காக தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால தான் பேரே எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் இஎல்பின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பேன்னா, இதில் நமக்கு பிளாக்ஸ்னு 100 பிளாக் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் நம்மளால் 100 பிளாக் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பிளாக்லையும் நம்மளால் 16 டிபி வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்னா 1600 டிபி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த இபிஎஸ்ல மேக்ஸிமமாக. ஸோ அந்த இஎல்பி கிளாஸே நம்ம ரெஃபர் பண்ணோம்னா, அன்றைக்கி நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், நம்மள்ட்ட இபிஎஸும் இருக்குது, எஸ்3யும் இருக்குது. பட் ஏன் நம்ம இபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுவோம், எஸ்3 யூஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். பட் இங்கே இபிஎஸ்ஸை திருப்பி அதை ரிமைன் பண்ணுறோம். என்னென்னா நம்ம ரன்னிங் ஃபைல்ஸ் எல்லாம் இபிஎஸ்ல தான் வைப்போம். அதுவே நம்ம மற்ற டேட்டாவை எஸ்3ல வைப்போம். இப்போ நம்ம மொபைல் வாங்குறோம்னா நம்ம என்னதான் ஓஎஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ரன்னிங் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்னல் மெமரி இருக்குல்ல, லைக் 64, 128, 256 அப்படின்ற ஸ்டோரேஜில் தான் ரன்னிங் ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகும். மற்ற விஷயம்தான் நம்மளோட டிரைவில் சேவ் ஆகும். நம்ம டிரைவில் ஒரு விஷயம் சேவ் பண்ணுறோம்னா அது ரன்னிங் ஃபைல்ஸாக இருக்க முடியாது. எதர் அது கன்வெர்ட் பண்ணி ஒரு .apk அப்படி ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அதில் வைக்க முடியுன்றதை அன்றைக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை, அதாவது ரன்னிங் ஃபைலை நம்ம இபிஎஸ்ல தான் வைப்போம். இது வைக்கிறது தான் நம்மளோட இபிஎஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம ஃபோனில் அதில் தான் நம்ம வைப்போம். ஸோ இப்போது நம்ம ஜி டிரைவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு 15 ஜிபின்றது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன வைப்போம்னா, எதில் ஒரு பிக்கோ, ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வச்சுக்கலாம். பட் இதில் ரன்னிங் ஃபைல்ஸை வைக்க முடியுமான்னா முடியாது. எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஒரு .apk ஃபார்மேட்லேயோ இல்லை ஒரு .exe ஃபார்மேட்லேயோ இல்லை இந்த ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற iOS ஃபார்மேட்டில் நம்ம வைக்க முடியும். டைரெக்டாக வைக்க முடியாது. ஏன்னா இப்படி நம்ம இந்த ஃபார்மேட்லாம் நம்ம மாற்றிட்டோம்னா அப்போ என் ஃபைல் எப்படி இருக்கும்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். டெக்ஸ்ட்னா நான் இங்கே கோடை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் மாற்றினா தான் என்னால் என் ஜி டிரைவில் வைக்க முடியும். அப்போ என் ஜி டிரைவ் தான் என்னோட S3ன்றது, என்னோட இன்டர்னல் மெமரி தான் இந்த இபிஎஸ் அப்படின்றது. ஸோ இப்போது நம்ம இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜை ஃபஸ்ட்டு விண்டோஸ்க்கு லைவாக பண்ணி நம்ம லேப் செஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லினக்ஸில் பார்க்க போகிறோம். லினக்ஸ் தான் யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஃபார்வர்ட் போய்க்கோங்க. ஸோ அப்போது இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா, S3 வந்து அன்லிமிட்டட். இங்கே நம்மளால் ரன்னிங் ஃபைல்ஸை வைக்க முடியாது. வேறஸ் நம்ம இபிஎஸ்ல இது நமக்கு லிமிட்டட். பட் இங்கே நம்ம ரன்னிங் ஃபைல்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ இதோட இருக்கட்டும், நம்ம இதுலேருந்து லேப் செஷன் மூவ் பண்ணி லைவாக பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ஸுக்கு போகிறேன். ஸோ இங்கே எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த அதே தான். ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இபிஎஸ் விண்டோ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு என்னோட விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல. என்னோடய கீபேரை ஒரு பெம் ஃபைலாக வச்சுருக்கேன், அதை நான் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்ம பார்த்த நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு நாங்கள் சொன்னது. இது நம்ம எதுவும் கை வச்சிருக்க மாட்டோம். இந்த HTTPS மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்கமிங் செஷனில் இந்த விபிசியை நம்ம ஃபுல்லாக ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்குது இல்லையா கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஸ்டோரேஜ் அப்படின்றது. ஸோ இங்கே தான் நம்மளோட இபிஎஸ்ஸை பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். நமக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா இங்கே தான் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு 30ன்றது காட்டுது டிஃபால்ட்டாக. அதாவது விண்டோஸோட இபிஎஸ்ல நம்ம டே 2லேயே பார்த்துருப்போம். நம்ம விண்டோஸை லான்ச் பண்ணோம்னா அதுக்கு டிஃபால்ட் ஸ்டோரேஜ்ன்றது 30 தான். அது கீழே நம்மளால் வைக்க முடியாது. நான் இப்போ வேணால் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். இப்போ 20ன்னு வச்சு நான் கொடுத்தேன்னா கீழே எனக்கு வந்துருச்சு வால்யூம் இஸ் ஸ்மாலர் தான் ஸ்னாப்ஷாட் அப்படின்றது. மஸ்ட் பி 30. அதாவது என்னோட மினிமமே 30 தான் இருக்குன்றது. இதை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா 40 கொடுக்க முடியுமானா 40 கொடுக்க முடியும். இப்போ நான் அதை லான்ச்சும் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்ஸ்டன்ஸ்ன்றது லான்ச் ஆகுது. ஸோ இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 2x2 செக்ஸ் ஃபாஸ்ட் வரணும். மீன் டைமில் நான் என் லினக்ஸுக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் லைனக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு லினக்ஸ் சூஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அதே இன்ஸ்டன்ஸ் டைப் தான். ஸோ என்னோட கீபேரில் பிபிகே ஃபைலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்தேன்னா இங்கே எனக்கு லினக்ஸுக்கு 8 GB தான் இருக்கும் மேக்ஸிமமாக, மினிமமாக. ஏன்னா விண்டோஸோட லினக்ஸில் லோட் கம்மியாக தான் இருக்குன்றதை நம்ம நிறைய இடத்துல பேசிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு 8 GB போதும். விண்டோஸ் மாதிரி ஸ்டோரேஜ் இருக்காது. இதை என்னால் குறைச்சி கொடுக்க முடியுமானா முடியாது. பட் என்னால் வேணும்னா எனக்கு அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கேயும் ஒரு 30ன்றதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அக்செப்டும் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டேன். ஸோ 2 இன்ஸ்டன்ஸுமே இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது. விண்டோஸ் வந்து ரன்னிங் வந்துருச்சு. பட் ஸ்டில் 2x2 செக்ஸ் ஃபாஸ்ட்டாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம விண்டோஸை லான்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். விண்டோஸை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் கண்ட்ரோல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஐபி எங்கே பேஸ்ட் பண்ணுறேன், கனெக்ட்ன்றதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு யூசர் நேமும் அதுக்கான பாஸ்வேர்டும் கேட்க போகுது. ஸோ இப்போ என் யூசர் நேம் எங்கே இருக்குன்னா, நான் இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் போனேன்னா ஆர்டிபி கிளைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்தேன்னா என் யூசர் நேம் இங்கே இருக்கும். ஸோ நான் யூசர் நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து என் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ என் பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்றதை எனக்கு இங்கே சொல்லிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ என் பாஸ்வேர்டை அப்லோட் பண்ண போகிறேன். அது என்ன பேரில் இருக்குன்றதையும் எனக்கு இங்கேயே சொல்லிடுச்சு. ஸோ அப்லோட் கொடுத்துட்டு என் பெம் ஃபைலை செலக்ட் பண்ணி அதை டீக்ரிப்டும் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ அது என்கிரிப்டாக இருக்கும் என்னோட கீபேர்ன்றது, அதை டீக்ரிப்ட் பண்ணிட்டேன். ஸோ டீக்ரிப்ட் பண்ணி எனக்கு அந்த பாஸ்வேர்டும் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் இதையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட விர்ச்சுவல் மெஷின்றது ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இட் டேக்ஸ் டைம் விண்டோஸ்னால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு நெட்ஒர்க்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ என் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். திஸ் பிசி அப்படின்றதுல போனோம்னா எனக்கு லோக்கல் டிஸ்க் சீன்றது இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப 40 GB கொடுத்தோம். ஸோ அந்த 40 GBன்றது வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக இதில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இனிமேல் லைவாக காட்டுறதுக்காக நான் என்னோட லேப்டாப்பில் இருக்க திஸ் பிசிக்கு போகிறேன். ஸோ இங்கே சிடின்னு 2 இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜையே எனக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். லைக் இங்கே 100, இங்கே 400ன்னு நான் 500 ஜிபியை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தனித்தனியாக ஸ்டோர் ஆகிருக்குல்ல, ஸோ இதுதான் ஒரு பிளாக்குன்றது. ஸோ இந்த பிளாக்கில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, இந்த பிளாக்கில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இப்படி பிளாக்கை வச்சு பிரிக்கிறது தான் ஒரு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறோம். விண்டோஸோட விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஒரு சினாரியோ மாதிரி கொண்டு போவோம். ஸோ இப்போ லோக்கல் டிஸ்க்ன்றது இருக்குது, இது ஒரு 40 GB இருக்குது. ஸோ இப்போ என் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த 40 GB நமக்கு பத்தாது, இதை ஒரு 50 GB கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணணும்னா, ஆஸ் யூஸ்வல்
நம்ம விஎம்ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டன்ஸுக்கு போகணும். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸில் ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து 2 இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணோம். ஒன்று விண்டோஸ், இன்னொன்று லினக்ஸ். ஸோ விண்டோஸாக நம்ம 30 க்ரியேட் பண்ணோம். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே தான் நம்மளோட எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வால்யூம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா பிளாக்ஸோட வால்யூமே இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு 2 இருக்கும். இது 2மே நான் க்ரியேட் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. என்னன்னா நான் சர்வர் க்ரியேட் பண்ணும்போதே அதோட அட்டாச் ஆகி க்ரியேட் ஆன வால்யூம் தான் இது 2மே. ஸோ வால்யூம்ஸ்னு வந்தாலே எனக்கு டிஃபால்ட்டாக 2ன்றது இருக்கும். ஸோ இந்த 40 தான் நான் விண்டோஸ்க்கு கொடுத்தேன்னா, ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல பேரையும் மாற்றிக்கிறேன், வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 30ன்றது லினக்ஸோடது. ஸோ இது 2 நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த விண்டோஸ் அப்படின்ற விண்டோஸோட ஸ்டோரேஜை தான் இந்த 40 ஜிபியை தான் என்னோட மேனேஜர் என்ன ஒரு 50 ஜிபியை கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் எப்படி பண்ணணும்னா ஆக்ஷன்ஸ் போயிட்டு மாடிஃபை வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டேன்னா ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி 2 இருக்குது, GP2 நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ இது என்னன்னா இதை நம்ம சூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் எவ்வளோ வரணுன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வேறு வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம அது பண்ணல. இந்த 40 ஜிபியை 50யாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் 50யாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் 40 இருக்குது எனக்கு ஆல்ரெடி. இப்போ நான் அதை 30யாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி 40 வச்சுருக்கேன். அதை இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு கீழே எரர் காட்டுது. ஸோ இப்போ நான் 50ன்றதை கொடுத்துட்டு மாடிஃபை அப்படின்றத பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த விண்டோஸை 40லேருந்து 50யாக மாடிஃபை பண்ணிட்டேன். இது லோட் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன் யூஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு போகணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணது இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் வந்துருமானா வராது. நம்ம ஜஸ்ட் அங்கே கிரியேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பட் இங்கே இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் மாடிஃபை பண்ணதை சொல்லணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ இங்கே போனோம்னா தான் நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த 40 ஜிபி அப்படின்ற ஸ்டோரேஜ் இங்கே காட்டுது. ப்ளஸ் இப்போ நான் புதுசாக மாடிஃபை பண்ணி ஒரு 10 ஜிபி இன்க்ரீஸ் பண்ணல, அது இங்கே வந்துருச்சு. பட் என்ன காட்டுதுன்னா அன்லொக்கேட்டட் அப்படின்னு காட்டுது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் எதர் ரைட் கிளிக் பண்ணி இதையே ஒரு தனி வால்யூமாக வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு அது எக்ஸ்டெண்ட் கன்வர்ஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த 40 ஜிபின்றது 50யாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு 50 ஜிபியாக மாறிடும். ஸோ மாறிடுச்சா 39.9 இருந்தது, இப்போ 49.9 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ ஒரு வால்யூமை எப்படி மாடிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு புதுசாக இன்னொரு வால்யூமை க்ரியேட் பண்ணு, லைக் சி மாதிரியே எனக்கு டீன்னு சொல்லிட்டு இன்னொரு வால்யூமை க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ அதை எப்படி பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வால்யூம்ஸ் போயிட்டு இங்கே கிரியேட் வால்யூம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம புதுசாக ஒரு வால்யூமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அங்கே நம்ம GP2வில் வச்சுருந்தோம். ஸோ இங்கேயும் நம்ம GP2லே வச்சுக்கிறோம். லைக் இது நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இன்புட் அவுட்புட்ன்றது மாறப்போகுது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதோட சைஸ் கேட்குறான், ஒரு 100 வைக்கலாமா, ஒரு 200 வச்சுப்போம். ஸோ ஒரு 200 அப்படின்றத வைக்கிறேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் சவுத் ஜோனில் ஒன்று தான் இருக்குது. நான் மும்பை யூஸ் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த ரீஜியனில் இருக்கோ அதிலே தான் நான் இதை வைக்கணும். ஸோ நான் அதை செக் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் போய் கரெக்டாக அது எந்த ரீஜியனில் இருக்கா, எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம அவைலபிலிட்டி ஜோன் மாற்றி வச்சிட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம விண்டோஸ்க்கு அதோட அவைலபிலிட்டி ஜோன் எங்கே இருக்குன்னா AP சவுத் 1Aல இருக்குது. ஸோ இங்கேயும் AP சவுத் 1Aல தான் வைக்கணும். நான் மாற்றி வச்சிட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதே அவைலபிலிட்டி ஜோனில் தான் நான் இங்கேயே வைக்கணும். ஸோ வச்சிட்டேன். எனக்கு ஸ்னாப்ஷாட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுமான்னு கேட்குது. அதாவது அதை அப்படியே ஒரு பேக்கப்பாக எடுத்து வைக்கணுமான்னு கேட்குது, எனக்கு வேணாம். என்கிரிப்ட் பண்ணுமான்னு கேட்குது, எனக்கு அதுவும் வேணாம். ஸோ இப்போ நான் ஒரு வால்யூமை க்ரியேட்டு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வால்யூமை க்ரியேட் பண்ணிட்டா போதுமானா இல்லை, க்ரியேட் பண்ண வால்யூமா அதோட அட்டாச்சும் பண்ணோம். ஸோ அப்போ இது பேர் நான் ஆடுன்னு வச்சுக்கிறேன், ஆட் அப்படின்னு வச்சுக்கிறேன். விண்டோஸ்க்கு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதை நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ க்ரியேட்டிங்கில் இருக்குது. இது இன்யூஸ்க்கு வந்தோம்னா நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம்.
இன்யூஸ் வர வரைக்கும். ஸோ அவைலபிள்ன்றது வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆடை நான் செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் போயிட்டு இங்கே நான் அட்டாச் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எந்த வால்யூம்க்கு அட்டாச் பண்ணுவோமோ அந்த இன்ஸ்டன்ஸை நான் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம விண்டோஸ்க்கு தானே நான் பண்ணணும். ஸோ நான் விண்டோஸை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி வால்யூம் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். ஸோ கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதாவது நம்ம விண்டோஸ்க்கு ஆல்ரெடி ஒரு பிளாக் இருக்குது கிரியேட் ஆனது. அது 40 இருந்துச்சு, நம்ம 50 மாற்றினோம். இப்போ ஒரு 200 GB நம்ம கிரியேட் பண்ணி இதை அங்கே இன்னொரு வால்யூமாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு போயிடணும். போயிட்டு ஆஸ் யூஷுவல் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போனோம்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணி வச்ச 200 GB அன்அலோகேட்டட் இருக்குது. இது தனி டிஸ்காக தான், நமக்கு தனி வால்யூமாக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தனி டிஸ்காக காட்டுது. ஸோ இது ஆஃப்லைன்னு காட்டுது, இது ஆன்லைனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஸோ இப்போது இனிஷியலைஸ் ஆகலன்றது காட்டுது. இனிஷியலைஸ் டிஸ்க் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ இந்த அன்அலோகேட்டடை நான் நியூ சாம்பிள் வால்யூமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன்னா இங்கே எனக்கு என்ன நேம் வைக்கணும் அப்படின்றத காட்டும். ஸோ நான் டீன் வைக்க போகிறேன்னு சொன்னதுனால டி வைக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு வேறு ஏதாச்சும் வேணுன்னா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா இங்கே நம்ம வருவோம். இந்த NTFS அப்படின்னா இது விண்டோஸ்க்கு, லினக்ஸுக்கு EXFAT அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம NTFSல வச்சுட்டு நியூ வால்யூமாக கிரியேட் பண்ண போகிறோன்றத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்தேன்னா எனக்கு நியூ வால்யூம் அப்படின்றது வந்துருச்சா. ஸோ இது ஒரு 200 GB வால்யூமாக இருக்குது, 119 அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஒரு வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதை மாடிஃபை பண்ணிட்டோம், இன்னொரு நியூ வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறோம். அதாவது இந்த வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுத்தோம்னா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எனக்கு இன்னொரு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். லைக் இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா அதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இன்னொரு ஃபோல்டராக வச்சுட்டேன்னா நான் இதுக்குள்ளே என்ன இப்போ கரண்ட்டாக இருக்கோ அதை அப்படியே பேக்கப் எடுத்து வச்சிரும். பட் அதுக்கப்புறம் இங்கே அப்டேட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதை அங்கே எடுத்து வச்சிருவோம். ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோல்டரை இங்கே இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ விண்டோஸில் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுவோம், டேரெக்டாக காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ அதையே தான் இப்போ இங்கேயும் பண்ண போகிறோம். என்கிட்ட ஆல்ரெடி என் லேப்பில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ விண்டோஸில் காப்பி பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் அதை காப்பி பண்ணிவிட்டு என் விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறேன். ஸோ இப்போ இந்த லோக்கல் டிஸ்க் சீன்றதில் இந்த இடத்துல நான் அந்த காப்பி பண்ண விஷயத்த பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சி வேணால் நம்ம டியில் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரே ஒரு பிக் வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நம்மளோட ஆர்கிடெக்ட் டயக்ராம் தான் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்கும் ஸ்னாப்ஷாட்னு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ஷாட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இங்கே தான் நான் கிரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ கொடுத்தேன்னா ஒரு நியூ வால்யூமாக க்ரியேட் பண்ண போகிறேன்றத சொல்லணும். ப்ளஸ் வால்யூம் ஐடியை நான் கொடுக்கணும். எந்த வால்யூம்னா நான் இந்த ஆடுன்னு சொல்லி ஒரு 200 GB கொடுத்தேன்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அது இங்கே இருக்குது ஆடுன்றது, அந்த டபிள்யூன்றது என்னோட 40 GB 50 மாடிஃபை பண்ணுது. ஸோ நான் செலக்ட் பண்ண 200 GB செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்னாப்ஷாட்ன்றது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஆட் ஆன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது பெண்டிங்கில் இருக்குது, கம்ப்ளீட் ஆகட்டும். விண்டோஸ்னால இட் டேக்ஸ் டைம், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நமக்கு வால்யூம்ன்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம கிரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட்லேருந்து. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்து ஒரு வால்யூமாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதே GP2 தான் நான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம நிதிஜன் AP South 1 year தான் இருக்குது. ஸோ அதே 200 GB தான் கிரியேட் ஆக போகுது. ஏன்னா நம்ம பேக்கப் எடுத்த ஃபைலும் 200 GB. ஸோ இப்போ கிரியேட் பண்ணுற ஸ்னாப்ஷாட்டும் 200 தான் வரும். அதுதான் ஒரு பேக்கப்ன்றது.
ஸோ இப்போ கீழே வந்தோம்னா டேக்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல, டேரெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு வால்யூம்ன்றது கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்ன்றதை கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒரு வால்யூம்ன்றது கிரியேட்டும் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த 200 GB இது தான். ஏன்னா இதுக்கு தான் நம்ம இன்னும் பேரே வைக்காமல் இருந்தோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் போயிட்டு அட்டாச் வால்யூம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட விண்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைஸ் நேமு CDG அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அட்டாச் வால்யூமே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது இன்யூஸ்க்கு வரட்டும். ஸோ வந்துருச்சு. இப்போ என் விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறமா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகிறேன். ஸோ இங்கே நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா நான் க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட்டு இங்கே வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இருக்கா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனுக்கு மாற்றணும். பண்ணி பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்னாப்ஷாட் 200 GBன்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு உள்ள EBS அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆர்கிடெக்ட் டயக்ராம் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டியை அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். ஐ மீன் ரிஃப்ளெக்ட் ஆகாது, இங்கே இருக்கிறது எல்லாமே பேக்கப் ஆகி எனக்கு இங்கே காட்டும்னு சொன்னேன். ஸோ இப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்க நான் டியில் இருக்கிறத அழைச்சிடுறேன். பெர்மனன்ட் எடிட் அப்படின்றது பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு டியில் போயிடுச்சு, எனக்கு டியில் ஒன்றுமே இல்லை. பட் நான் ஈயில் வந்து பார்த்தோன்னா இங்கே எனக்கு EBSன்றது இருக்குது. நான் வச்சிருக்க இமேஜும் உள்ளே இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு பேக்கப்னா பேக்கப் எடுக்கும்போது அங்கே உள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே வச்சிடும். பட் அங்கே சேஞ்ச் ஆகிற சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதுதான் ஒரு ஸ்னாப்ஷாட்டுன்றது. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க, நியூ வால்யூம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க, நியூ வால்யூம்லேருந்து எப்படி ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட விண்டோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம லினக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லினக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஐபியை காப்பி பண்ணி SSH டூலான புட்டியில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விண்டோஸும் லினக்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறது என்னென்ன யூஸ் பண்ணோன்னு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என் கனெக்ஷன் டைம்ஸில் 30ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இங்கே SSH ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல்ஸில் என்னோட கீபேரை அப்லோட் பண்ணிக்கிறேன், பிபிகேவை. இப்போ எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுக்கணும் ஓப்பன் பண்ணணும்னா ஈஸி டு யூசர் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அப்பியரன்ஸில் சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஈஸி டு ஐஃபன் யூசர் அப்படின்ற கமெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரூட்டாக மாறணும். ஸோ அப்போ அதுக்கான கமெண்ட் தான் sudo space -i. இப்போ நான் ரூட்டாக மாறிட்டேன். இப்போது நான் LSPLKன்ற கமெண்டை கொடுக்க போகிறேன். இந்த கமெண்ட் எதை மீன் பண்ணுதுன்னா நான் ஒரு வால்யூம் சைஸை வியூ பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இது. ஸோ இப்போ எனக்கு வால்யூம் சைஸ் 30 அப்படின்றது காமிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் ஃபைல் சிஸ்டமை வியூ பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கான கமெண்ட் df space -h. ஸோ இதை கொடுத்தனா எனக்கு இந்த சைஸு காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இங்கே நான் போயிட்டு கிரியேட் வால்யூம் அப்படின்றத கொடுத்து ஒரு வால்யூமை க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே GP2 as usual செலக்ட் பண்ணிவிட்டு இது எந்த ரீஜன் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ நான் இன்ஸ்டன்சஸ் போகிறேன். AP South 1A அப்படின்ற ரீஜனில் தான் இருக்குது. ஸோ AP South 1Aல தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கீழே வந்துட்டு கிரியேட் வால்யூம் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ரோல் பண்ணேன்னா அது இன்யூஸ்க்கும் வந்துடும். ஸோ நான் ப்ரீவியஸாக வச்சிருந்த 300 GBன்றது இங்கே இருக்குது. இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ண 100ங்க இங்கே இருக்குது. ஸோ இப்போ என் வால்யூமை நான் அட்டாச் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் போயிட்டு அட்டாச் வால்யூம் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு எங்கே அட்டாச் பண்ணும் அப்படின்றத கேட்கும். ஸோ இன்ஸ்டன்ஸில் என் லினக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிவைஸ் நேமில்
எஸ்டிஎஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் வால்யூம் அப்படின்றத நான் அட்டாச்சும் பண்ணிட்டேன் என்னோட வால்யூம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணது எனக்கு அட்டாச் ஆகிட்டு இருக்கு. நான் க்ரியேட் பண்ண 30 ஜிபின்றது ஃபஸ்ட் இருக்குது, அடுத்து நான் க்ரியேட் பண்ண 100 ஜிபின்றது செகண்டாக எனக்கு காட்டுது. ஸோ எனக்கு வரட்டும் லோட் ஆகி. ஸோ 100 வந்துச்சு, 30 வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் போகிறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக டிஎஃப் ஸ்பேஸ் ஐஃபன் வச்சுன்னு கொடுத்தப்போ எனக்கு அது இதுதான் காமிச்சிச்சு. ஸோ இப்போ நான் மாற்றினதுக்கப்புறமா டிஎஃப் ஸ்பேஸ் ஐஃபன் வச்சுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு காட்டுமானா எனக்கு காட்டாது. லைக் எனக்கு 30 ஜிபி மட்டும்தான் காட்டுது, அந்த 100 ஜிபின்றது எனக்கு காட்டல. பட் அதுவே நான் எல்எஸ்பிஎல்கேன்னு கொடுத்து, அதாவது லிஸ்ட் பிளாக் தான் எல்எஸ்பிஎல்கேன்னு சொல்கிறேன், அதுக்கான கமெண்ட். ஸோ இதை நான் கொடுத்து பார்த்தேன்னா இங்கே எனக்கு நான் க்ரியேட் பண்ண 100 ஜிபின்றது வந்துருச்சா. ஸோ எனக்கு இதோட ஃபைல் சிஸ்டம் வியூ பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வரல, பட் என் வால்யூம் சைஸை வியூ பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது அது ஏன் வரலன்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும், அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு சூடோ ஸ்பேஸ் ஃபைல், நம்ம என்ன ஃபைல் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இது. ஸோ எஸ் /the dev, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டெவ்வை தான் நான் டெவ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா 100 ஜிபி, ஸோ அதை இங்கே கொடுக்க போகிறேன். xvdf அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு டேட்டான்னு வந்துச்சுன்னா உள்ளே எதுவும் இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ எனக்கு டேட்டான்னு வருது. அப்போது டேட்டான்னு வந்தால் எனக்கு அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்றத அர்த்தம். ஸோ அப்போ இந்த டேட்டான்னு எதுக்குன்னா இந்த கமாண்ட் எதுக்குன்னா டு செக் சம்திங் இன் ஃபைல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டான்னு அதுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு அதுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணனால தான் எனக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் வியூ பண்ணி பார்க்குறப்ப வரல. ஸோ இப்போ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் mkfs ஸ்பேஸ் -t, அதாவது மேக் ஃபைல் சிஸ்டம் -tன்றேன். ஸோ ext ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ அந்த ஃபார்மேட்டு தான் 4. ஸோ எங்கன்னா /dev ப்ளஸ் நம்ம க்ரியேட் பண்ணது பேர் xvdf. ஸோ இங்கே இருக்க xvdf நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த டெவலப்மெண்ட் இருக்கிற டெவ் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இந்த கமெண்ட் கொடுக்குறேன். இந்த கமெண்ட் எதுக்குன்னா ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை கொடுத்தோன்னே எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு என் பிளாக்ஸ்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி அதை ரெண்டையும் மவுண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் எல்லாருக்கும் தெரியும், mkdir, அதாவது மேக் டைரக்டரி. ஸோ இதுக்கு நியூன்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ நியூன்னு ஒரு நேம் வச்சு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அது க்ரியேட் ஆகிடுச்சான்றதை நான் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு நியூன்றது க்ரியேட்டும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த நியூ அப்படின்ற டைரக்டரியையும் நான் ஆல்ரெடி இருக்கிறதையும் மவுண்ட் பண்ண போகிறேன். அப்போ மவுண்ட் பண்ணுறதுக்கான கமெண்டு மவுண்ட். ஸோ நான் எதையும் மவுண்ட் பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் சொன்ன அந்த டெவ் ப்ளஸ் நான் க்ரியேட் பண்ண xvdf, இதையும் நான் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய நியூ அப்படின்னு க்ரியேட் பண்ண டைரக்டரியையும் மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு மவுண்ட்டும் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு என் ஃபைல் சிஸ்டமை வியூ பண்ணி பார்க்குற df ஸ்பேஸ் ஐஃபன் வச்சுட்டு அதே கமெண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு 99 ஜிபின்றது வந்துருச்சா, அந்த 100 ஜிபி. ஸோ 30 வந்துருச்சு. எனக்கு இந்த 99 ஜிபி அப்படின்ற ஒரு 100 ஜிபின்றது எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி நான் வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ எனக்கு புது பிளாக் 99 ஜிபி அப்படின்றது வந்துருச்சு. இது என் ஃபைல் சிஸ்டம் வச்சு நான் செக் பண்ணும்போது எனக்கு காமிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா இப்போ நம்ம எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கேயும் எனக்கு 100 ஜிபின்றது வந்துருச்சு, 30 ஜிபி வந்துருச்சு. ஸோ அதே 30 ஜிபி இங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் டிஎஃப் கொடுக்குறப்ப வரல, இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வால்யூமை மோடிஃபை பண்ணால் அதை எப்படி இங்கே ஆக்டிவ் ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணோம், அந்த வால்யூமை இங்கே எப்படி கொண்டு வருது ஃபைல் சைஸை மாற்றின்றதை பார்த்தோம். லைக் அதில் ஃபார்மேட்டை மாற்றி எப்படி வருதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய வால்யூமை மோடிஃபை பண்ணோம்னா அதுக்கு எப்படி கொண்டு வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என் இன்ஸ்டன்ஸ் போகிறேன். ஸோ இப்போ என் வால்யூமை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 100 ஜிபியை மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு மோடிஃபை வால்யூம் கொடுக்குறேன். ஸோ இங்கே எனக்கு 100 இல்லை 200 மாற்றிக்கிறேன். ஜிபி2 தான் இருக்குது. ஸோ இப்போ மாடிஃபைன்றதை கொடுத்துட்டேன். இப்போ நான் எல்எஸ்பிஎல்கேன்னு திருப்பி நான் கொடுத்தேன், எனக்கு 200 ஜிபின்றது வந்துருச்சு. பட் ஆனால் நான் டிஎஃப் ஸ்பேஸ் -hன்னு என் ஃபைல் சிஸ்டமை வியூ பண்ணி பார்க்குறப்போ எனக்கு 100 தான் காட்டுது, 200 அப்படின்றது வரல.
நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே சினாரியோ தான் புது வால்யூம் கிரியேட் பண்ணப்போ எனக்கு எல்எஸ்பிஎல்கேல வந்துச்சு, டிஎஃப் ஸ்பேஸ் -h வரல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் ஃபார்மேட்டை மாற்றணும். ஸோ இங்கே எனக்கு மாடிஃபை ஆனதான் வரல. ஸோ அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரீசைஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கான கமெண்ட் தான் ரீசைஸ் டு ஃபைல் சிஸ்டம். அதான் ரீசைஸ் டு எஃப்எஸ் ஸ்பேஸ் அந்த லொக்கேஷனை கொடுக்குறேன். டெவ் ப்ளஸ் எக்ஸ்விடிஎஃப் தானே நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்விடிஎஃபை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ என் வால்யூம்ன்றது ரீசைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் டிஎஃப் ஸ்பேஸ் -h கொடுத்து என் ஃபைல் சிஸ்டம் வியூ பண்ணி பார்த்தேன்னா டிஎஃப் ஸ்பேஸ் -h அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்து நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா இப்போ எனக்கு அந்த 200 ஜிபின்றது வந்துருச்சு. லைக் 178 இருந்து 197 அப்படின்றது வந்துருச்சு. நம்ம கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண 30 ஜிபி இருக்குது, இப்போ 197 இருக்குது. ஸோ இப்போது நான் எல்எஸ்பிஎல்கே கொடுத்தேன்னா எனக்கு அங்கேயும் காட்டும். இந்த 200 ஜிபி தான் இங்கே 197 காட்டுது. ஸோ இப்படி தான் ஒரு வால்யூமோட சைஸை மாடிஃபை பண்ணோம்னா அதை இங்கே நம்ம கொண்டு வரணும். லைக் விண்டோஸில் நம்ம எப்படி அலோகேட் பண்ணோமோ அது மாதிரி இங்கே நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் நினைக்ஸ் விண்டோஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் புதுசாக பார்த்த கமெண்ட்டை மட்டும் நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்த்துருவோம். ஸோ ஏன்னா பழைய கமெண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ புது கமெண்ட் ஞாபகம் இருக்காது. ஸோ எல்எஸ்பிஎல்கே அப்படின்னா டு வியூ வால்யூம் சைஸ். ஸோ அடுத்து டிஎஃப் ஸ்பேஸ் -h அப்படின்னா டு வியூ ஃபைல் சிஸ்டம். ஒரு ஃபைல் சிஸ்டம்னா வியூ பண்ணி பார்க்குற கமெண்ட் இது. ஸோ அடுத்து sudo ஸ்பேஸ் ஃபைல் ஸ்பேஸ் -s இந்த dev ப்ளஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்விடிஎஃப். அதையே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் எதுக்குன்னா டு செக் சம்திங் இன் ஃபைல். ஸோ அடுத்து நம்ம பார்த்த கமெண்ட் mkfs -t ext ஃபார்மேட் அது 4/dev/xvdf அப்படின்ற கமெண்ட் பார்த்தோம். ஸோ இது கமெண்ட் எதுக்குன்னா நம்ம ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன கமெண்ட் பார்த்தோம்னா லைக் mkdir இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மேக் டைரக்டரி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நமக்கு பார்த்த கமெண்ட் மவுண்ட் அப்படின்ற கமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு விஷயத்த மவுண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் இது. லைக் ரெண்டு ஃபைலை நம்ம மவுண்ட் பண்ணோம், அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் இது. ஸோ இது இல்லாமல் நம்ம பார்த்த கமெண்ட் ரீசைஸ் டு ஃபைல் சிஸ்டம் ப்ளஸ் அந்த லொக்கேஷன் dev xvdf. ஸோ இது எதுக்குன்னா டு ரீசைஸ் ஆஃப்டர் modifying the volume. ஸோ நம்ம ஒரு வால்யூமை மாடிஃபை பண்ணோம்னா நம்ம அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ புதுசாக எத்தனை கமெண்ட் பார்த்துருக்கோன்னா 7 கமெண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் மொத்தத்துக்கும் என் விர்ச்சுவல் மிஷினில் எத்தனை கமெண்ட் நான் யூஸ் பண்ணேன்னு பார்க்குறதுக்கு ஹிஸ்ட்ரின்னு போட்டோன்னா எனக்கு கமெண்ட் வந்துடும். நான் மொத்தமே ஒரு 16 கமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 16ல் ரிப்பீட்டட் கமெண்ட் தான் ஜாஸ்தி. லைக் எல்எஸ்பிஎல்கேவே நம்ம ஒரு 3-4 வாட்டி கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் எனக்கு புரிஞ்சுக்கிறது. நம்ம விண்டோஸ் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதை மேட்ச் பண்ணி கற்றுக்கணும். அங்கே நம்ம பிளாக்காக விஷுவலாக பார்க்க முடியுதுல்ல, இங்கே அதை பிளாக்காக விஷுவலாக பார்க்க முடியாது. இப்படின்ற ரெப்ரசன்டேஷன் மூலியமாக தான் நான் பார்க்க முடியும் ஒரு நேம் வச்சு தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான்.